الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد باب نهي الرجل والمرأة عن خصاب شعرهما بسواد. وعن جابر بن عبد الله رضي الله عنه قال أتي بأبي قحافة والد أبي بكر رضي الله عنهما يوم فتح مكة ورأسه ولحيته كالثغامة بياضا فقال رسول الله صلى الله عليه وسلم غيروها واجتنبوا السواد رواه مسلم. பிரித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த சுருக்கமான முறையில் இரண்டு தலைப்புகள் இருக்கு. முதல் தலைப்பு பாடம் 294வது பாடம், ஆணும் பெண்ணும் தங்களின் முடிக்கு கருப்பு சாயம் பூசுவது கூடாது. இந்த ஹதீஸில் முதல் ஹதீஸ் பார்க்கும் பொழுது அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நிச்சயமாக யூதர்கள் கிறிஸ்துவர்கள் தங்களின் முடிகளுக்கு சாயம் பூசுவதில்லை, எனவே அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 5899வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 2103வது ஹதீஸ். இங்கு சாயம் பூசுவதன் கருத்து வெள்ளையான நரை விழுந்த தாடி தலை முடியை மஞ்சளாக அல்லது சிவப்பாக நிறம் மாற்றுவதாகும். ஆனால் கருப்பு நிறம் பூசுவது கூடாது. இதை பற்றி வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுத்த விஷயத்தில் ஒன்று, கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. அதில் ஒன்றுதான் இங்கு தாடி அல்லது முடி நிறைந்து விட்டால் அது அசல் ரூபத்தை இருந்து மாறிவிட்டதென்றால் அதை மாற்றிக்கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதை மருதாணி கொண்டோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய சில டை பாதிப்பு தராத சைடு எஃபெக்ட் இல்லாத இது மாதிரி டைகளை நம்ம பயன்படுத்துவதும் என்ன அனுமதிக்கப்பட்டது. ஆனால் கருப்பு நிறத்தை பயன்படுத்துவது மார்க் நமக்கு தடுத்திருக்கின்றது. ஏனென்றால் கருப்பு நிறத்தை மாற்றுவதனால் மனிதனுடைய அசல் மாறுகின்றது. அல்லாஹ் தஆலா படைத்த அந்த படைப்புடைய விஷயத்தில் மாறுவதும் மக்களுக்கு ஏமாற்றை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு நிறத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நான் எச்சரிக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுது. அப்போ நாம வேற எந்த ஒரு நிறமாக இருக்கட்டும், கருப்பு நிறத்தை தவிர வேறு நிறத்தை கொண்டு நாம நம்முடைய தலைமுடியும் தாடியையும் நாம மாற்றிக்கொள்வது, சாயத்தை பூசிக்கொள்வது இது சுன்னாவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள் மற்றும் யூதர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு முரணாக நீங்கள் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இதனுடைய சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது நான் ஓதிய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் 2102வது ஹதீஸ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தந்தை அபூ குஹாஃபா, இவர் மக்கா வெற்றி பெற்ற பிறகு இஸ்லாத்தை தழுவினார்கள். அதற்கு முன்னால் வரை இஸ்லாத்தை தழுவவில்லை. அப்போ அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அவர்களை ரொம்ப வயதான முதுமை வயது அடைந்த நிலையில் அவர்களுடைய முடி தாடி மற்றும் அவர்களுடைய முடி முழுமையாக வெள்ளை நிறமாக மாறிவிட்டது. அதை தெரியப்படுத்தும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் தந்தை அபூ குஹாஃபா மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அழைத்து வரப்பட்டார். அவரின் தலையும் தாடியும் சகாமா தூம்பை போல் பூ போல செடி போல் வெள்ளையாக இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய முடியை நிறம் மாற்றுங்கள், கருப்பு நிறத்தை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். இங்கு குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னர் என்ன தெரியப்படுத்தினார்கள்? முதியவராக இருக்கக்கூடியவரை நீங்கள் வீட்டிலே விட்டு என்னை அழைத்தீர்கள் என்றால் நான் வந்திருப்பேனே. நீங்கள் வயதானவர்களை சுமந்து தூக்கி கொண்டு வருவது இது ஒரு அவர்களுடைய ஒரு கண்ணியமான ஒரு விஷயம். நாம அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். என்னை நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் நானே வந்திருப்பேனே, நீங்கள் ஏன் சிரமப்பட்டு அவர்களை கொண்டு வந்தீர்கள் என்று தெரியப்படுத்திவிட்டு அவருடைய தலை மற்றும் தாடி முழுமையாக வெள்ளை நிறமாக மாறியிருந்தது. இதுவரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய எடுத்துக்காட்டும் சகாமா என்று சொல்லப்படும் ஒரு பூ, ஒரு தும்பை பூ போல என்று சொல்லப்படும், அது முழுமையாக வெள்ளை நிறமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிறத்தை மாற்றுங்கள் என்று தெரியப்படுத்தினார்கள். இப்போ இங்கு இந்த கட்டளை என்பது என்ன, கடமை கிடையாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி மற்றும் ஒரு சுன்னத்தான விஷயங்கள் பேணக்கூடியது. நம்முடைய தலை நிறைந்து விட்டதென்றால் அல்லது தாடி முடி அதை நாம நிறத்தை கொண்டு மாற்றுவது, சாயம் பூசிக்கொள்வது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அது கருப்பு நிறத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல அந்நிய கலாச்சாரத்துடைய பிரத்யேகமாக அல்லது மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய விதமாக ஒன்று இருந்தால் அதை நாம் செய்யக்கூடாது. பார்க்கிறோம், ஒரு ஃபேஷன் என்ற பெயரில் வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கமாக வெள்ளையை ஆக்கி கொண்டோ அல்லது மற்ற ஒரு கலரை பூசிக்கொண்டு இங்கு மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள். இது தவறானது. மாறாக தலைமுடி மற்றும் தாடி அது முழுமையாக நிறைந்து விட்டதென்றால், நிறை விழுந்து விட்டதென்றால் அதை மாற்றுவது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவர் விரும்பவில்லை என்றால் அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சுன்னாவாக இருக்கின்றது. ஒருவர் அதே நிலையில் இருக்க விரும்புகின்றார் என்றால் எந்த ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் மாற்றிக்கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. இது மருதாணியை கொண்டும் நாம் செய்யலாம், அல்லது இப்பொழுது வரக்கூடிய டை மற்றும் எத்தனையோ விஷயங்கள் வருகின்றது. அந்த செயற்கை மூலமாக ஆர்டிபிஷியலாக பயன்படுத்தக்கூடிய அந்த பவுடராக இருக்கட்டும், ஜெல்லாக இருக்கட்டும், இதில் நமக்கு எந்த ஒரு பாதிப்போ சைடு எஃபெக்ட் இல்லை என்றால், நம்முடைய கண்களுக்கு நம்முடைய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை என்று நமக்கு உறுதி நாம் பெற்றோம் என்றால் அதை பயன்படுத்துவது உலமாக்கள் அனுமதிக்கின்றார்கள். ஆனால் பாதிப்பு என்று சைடு எஃபெக்ட் என்று இருந்தால் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. மருதாணி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த தலைப்பு பார்க்கும் பொழுது, தலையின் ஒரு பகுதியை விட்டு மறுபகுதியை மட்டும் சிரைப்பது கூடாது. பெண்ணை தவிர ஆண் மட்டும் தலை முழுவதும் சிரைப்பதும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியில் ஒரு பகுதியை விட்டுவிட்டு மறுபகுதியை மட்டும் சிரைப்பதற்கு அவர்கள் தடை விதித்தார்கள். புகாரில் வரக்கூடிய 5920வது ஹதீஸ் மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய 2120வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன சொல்லப்படுகின்ற தடை செய்யப்பட்ட விஷயங்களில் ஒன்று, நாம் முடி என்பது ஒரு மனிதனுக்கு அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த முடியை நாம வெட்ட வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் அதை சரிசமமாக நாம வெட்ட வேண்டும். ஒரு பகுதியில் வைத்து கொண்டு இன்னொரு பகுதியில் நாம முழுமையாக நரைப்பதோ அதை மழிப்பதோ அல்லது நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு பகுதி தலை முடியுடனும் இன்னொரு பகுதி தலை முடி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கட்டிங் நம்ம செய்யக்கூடாது. இதை நாம ஒவ்வொரு குறிப்பாக மாணவர்களுக்கும் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நம்ம தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும். பிரச்சனை என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சலூன்களுடைய நிலை என்ன, எடுத்தவனே மிஷினை தான் பயன்படுத்துவதற்காக முயற்சி செய்யறான். அவனுக்கு வேலை முடியணும். இதனால எங்கு போனாலும் என்ன செய்யறான், மிஷினை பயன்படுத்தி வேலை சீக்கிரமாக முடிக்கின்றான். ஆக இதை நாம நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழிக்க வேண்டும் என்றால் முழுமையாக நீங்கள் அதை மழித்து விடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இது நாமும் சரி, நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, நம் அந்நிய கலாச்சாரத்துடைய விஷயத்தில் விழுந்து விடக்கூடாது. நாம் பார்க்கிறோம், ஒரு பக்கம் முழுமையாக இந்த மிலிட்ரி கட்டிங்கோ அல்லது வேறு ஒரு பெயரை கொண்டு செய்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களா ஆகுகின்றோம். அது மட்டுமல்ல, அது பார்ப்பதற்கே விகூரமான நிலை. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவருக்கு அந்த மாதிரி ஒரு முடியை என்னை கத்திரிப்பது என்பது உகர்ந்தது கிடையாது, அது அழகும் கிடையாது. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சிறுவருக்கு இப்படிதான் என்ன செய்தார்கள், தலைமுடி ஒரு பகுதி விடப்பட்டு மறுபகுதி மட்டும் சிரைக்கப்பட்ட ஒரு சிறுவனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்வதை விட்டு மக்களை தடுத்தார்கள். தலைமுடி முழுவதையும் சிரையுங்கள் அல்லது அதை முழுவதும் சிரைக்காமல் விட்டு விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இதை நாம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, ட்ரெண்டு அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டைல் என்று என்ன செய்யறாங்க, மாற்று கலாச்சாரத்தையும், அது ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், அல்லது கூத்தாடக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை அவர்களுடைய டிசைனை பார்த்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நினைவு கொள்ள வேண்டும், நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறில் நமக்கு
அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அவர்கள் தடுத்த விஷயத்தை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், முடி வைப்பது இது சுன்னத்தா, முடியை வளர்ப்பது என்று சுன்னத்தா என்றால், முடியை வளர்ப்பது என்பது, நீண்ட முடியை வளர்ப்பது என்பது ஆண்களுக்கு சுன்னத்து கிடையாது. ஆண்களுக்கு நீளமான தோல் புஜத்திலோ அல்லது காதுடைய பகுதியிலோ கழுத்தளவிலோ நாம வளர்ப்பது என்பது இது சுன்னத்து கிடையாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தது. 3 நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல் ஜும்மா என்றும் லிம்மா வஃப்ரா என்று 3 விதமாக இருந்தது. தோல் புஜம் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். அதே போல கழுத்தளவுக்கும் அதே போல காது அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை வளர்த்தார்கள். ஆனால் இது அனைத்துமே என்ன, அரபு கலாச்சாரத்தோடு ஒரு பழக்கமாக இருந்தது. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் என்ன செய்யல, முடியை விட்டு விடுங்கள் என்று சொல்லல. இந்த ஹதீஸ்ல என்ன நமக்கு தெரியும், நீங்கள் சிரைக்க வேண்டும் என்றால் முழுமையாக சிரைத்து விடுங்கள், இல்லை என்றால் அதை சிரைக்காமல் விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்குமே முடியை வளருங்கள் என்று சொல்லப்படவில்லை. மாறாக தாடியை வளர்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை கட்டளையிட்டிருக்கின்றார்கள். இந்த நெருப்பை வணங்கக்கூடியவர்களுக்கு முரணாக நீங்கள் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்போ இங்கு ஒருவர் இப்பொழுது தன்னுடைய முடியை வளர்க்கின்றார் என்றார், அவர் சுன்னத் என்று நினைத்து அவர் செய்தார் என்றால் அது அதற்குரிய நன்மை எதுவும் கிடையாது. அதனாலதான் அறிஞர்கள் பார்க்கும் பொழுது, மூத்த அறிஞர்கள் இருந்தவர்களுடைய அவருடைய வாழ்க்கை இந்த விஷயங்கள் என்ன செய்யல, அவங்க பின்பற்றவில்லை. ஏனென்றால் இது ஒரு கலாச்சாரமாக இருந்தது, இது அங்கிருந்த ஒரு ட்ரெண்டாக இருந்தது, இது அரபுடைய கலாச்சாரம். அப்போ அதை கொண்டு நாம செய்வதனால் நாம என்ன ஆகும், இங்கு தனித்தவனாக நாம் தனித்த நிலையில் காண்பிக்கக்கூடிய நிலையா இருக்கும். இவரா நீண்ட முடிவுடையவர் என்ற அந்த தனித்துவம் செய்யக்கூடியதாகவும், அது மட்டுமல்ல அந்த நீளமான முடியை ஒரு ஆணுக்கு இப்பொழுது விடுவது என்பது அது ஒரு மாற்று கலாச்சாரத்துடைய ஒரு விஷயமாக ஆகியிருக்கின்றன. இந்த விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும். பெண்களுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பெண்கள்